வானங்களிலிருந்தும் பூமியிலிருந்தும் நமக்காக வாழ்க்கையினுடைய ஆதாரங்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் இறைவன் படைத்து அதில் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். படைப்பாளனை பற்றி நாம் ஆரம்பம் முதலாக உணர்வூட்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த உணர்வானது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவைகள் என்ன என்பதை மனதில் உணர்த்தி கொண்டிருக்கின்றது. மனம் அமைதியாக இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது என்று பொருள். மனம் அலைக்கழிக்கப்படும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு போதுமான நன்மைகள் இல்லை என்பதையும், வாழ்க்கை ஏன் வாழ்கின்றோம் என்ற அந்த எண்ணத்தையும் கொண்டு நம்முடைய மனம் அங்கலாய்க்கிறது. வெறுப்புக்குரியதாகவும் விரக்திக்குரியதாகவும் நம்முடைய மனம் நம்மை வாட்ட ஆரம்பிக்கும் பொழுது அந்த நேரத்தில் ஒவ்வொருவருடைய மனதிலும் இந்த வாழ்க்கை வேண்டாம் உங்களுக்கு என்று உணர்த்தப்படுகின்றது. ஆனால் நாமோ வாழ்க்கையே வேண்டாம் என்று நம்முடைய மனதின் போக்குகளை கொண்டு ஏற்றுக்கொள்கின்றோம். இந்த மனமானது இரண்டு வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒன்று, பூமியின் அடிப்படையை ஒட்டிய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு இந்த வாழ்க்கையை வெறுத்துவிட்டது, துன்பங்கள் தான் வாழ்க்கை என்ற அந்த சத்தியத்தை கொண்டு நாம் வாழ்வதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். துன்பங்கள் நிறைந்தது வாழ்க்கை என்பதை சத்தியமாக ஆக்கி கொண்டிருக்கின்றோம். உண்மையில் அது அசத்தியத்தின் அடிப்படையை கொண்டது. இன்னும் சிறப்பாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் தான் அங்கு இருக்கிறதே தவிர உங்களுடைய மனதில் இது என்னடா வாழ்க்கை என்று கூறக்கூடிய வகையில் இதுதானோ வாழ்க்கை, இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று வெறுக்கக்கூடிய அளவிலும், இந்த வாழ்க்கையை யார் எனக்கு அமைத்தானோ அவனை நிந்தித்து வாழக்கூடிய வகையிலும், என்னை ஏன் படைத்தாய் என்று கேட்கக்கூடிய வகையிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்வு, எண்ணம், இந்த இரண்டையும் நாம் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். எண்ணம் நாம் கற்றுக்கொண்ட அறிவின் அடிப்படையில் உருவாகியிருப்பது, நாம் நமக்கு கற்பித்து கொண்டிருப்பது. என்னுடைய கடந்த கால வாழ்க்கையின் போது நான் எவற்றையெல்லாம் அனுபவித்தேனோ அவற்றை கொண்டு நான் ஒரு அறிவை கொண்டிருக்கின்றேன். கடந்த கால அனுபவங்களை கொண்டு எவற்றில் என்னுடைய கேடுகள் நிகழ்ந்ததோ அந்த கேடுகள் என்னிடம் எப்படி வந்தன என்பதை சிந்தித்து பார்க்காத நிலையில் எல்லோரிடமும் அந்த கேடுகள் இருக்கின்றன. எனவே இது வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். துன்பங்களுடைய மிகுதியின் போது வாழ்க்கை என்றால் அப்படித்தான் என்று கூறக்கூடியவர்களையும் நாம் கேட்டிருக்கின்றோம். இவையெல்லாம் அறிவாக கொண்டு என்னுடைய எண்ணமாகவும் நான் கொண்டிருக்கின்றேன். எண்ணத்தை நான் கவனிக்கும் பொழுதுதான் அந்த எண்ணத்தின் உள், அதற்கும் அடிப்படையாக என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆதாயமாக இந்த வாழ்க்கை வேண்டாம், சுகமான வாழ்க்கை வேண்டும், இனியும் எந்த துன்பமும் எனக்கு ஏற்படக்கூடாது, நிகழக்கூடாது என்ற அடிப்படையையும் என் மனதின் உள்ளமாக நான் கொண்டிருக்கின்றேன். அது என்னுடைய உணர்வாக இருக்கிறது. உணர்வுக்கும் எண்ணத்திற்கும் உள்ள வித்தியாசம், நாளைய வாழ்க்கையை பற்றிய சுகமான செய்திகளை உணர்வாக நாம் அடையப்படுகின்றோம். நாளைய வாழ்க்கையை பற்றிய துன்பமான எதிர்பார்ப்பை என்னுடைய எண்ணமாக நான் கொண்டிருக்கின்றேன். உணர்வையும் எண்ணத்தையும் பிரித்துவிடுங்கள். நாம் பெரும்பாலும் இவ்விரண்டையும் சேர்த்து வைத்துக்கொண்டு இது இல்லையே எனக்கு என்று என் உணர்வில் நான் எதை எனக்கு வாழ்க்கையாக வேண்டும் என்று நான் விரும்பிக் கொண்டிருக்கின்றேனோ அது இல்லை என்ற என் எண்ணத்தை கொண்டு அவற்றை நம்பிக்கைக்குரியதாக, உணர்வை நம்பிக்கைக்குரியதாக ஆக்கிக் கொள்ளாமல் உணர்ச்சியோடு கலந்துவிடுகின்றன. உணர்வும் எண்ணமும் ஒன்றிணைந்து விட்டால் குழப்பம், அது உணர்ச்சிக்கு உள்ளாகின்றது. அந்த உணர்ச்சி பெரும்பாலும் என்னுடைய கவலை, என்னுடைய துக்கம், என்னுடைய பயம் இவற்றுக்கான அடிப்படையாக ஆகிவிடுகின்றது. உணர்வையும் எண்ணத்தையும் தெளிவாக பிரித்து அறிந்து கொள்ளுங்கள். உணர்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாளைய வாழ்க்கை பற்றிய சுகமான செய்தி.
நாம் உணர்த்தப்படுகின்றோம். இன்னொன்று, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்தமும் அஸ்தமித்து விட்டதாக நம்முடைய நேற்றைய வாழ்வின் அறிவை கொண்டு இதுதான் பலரிடமும் நாம் காண்கின்றோம் என்பதன் காரணமாக அவர்களும் உணர்வையும் எண்ணத்தையும் பிரித்து பார்க்காமல் வாழ்ந்து கொண்டிருப்பதன் காரணமாக இதுதான் வாழ்க்கை என்ற ஒரு எண்ணத்தை நம்முடைய அறிவாக கொண்டிருக்கின்றோம். அந்த எண்ணங்களை விட்டு விலகி உணர்வின் பக்கம் நாம் திரும்ப வேண்டும். அதுதான் நமக்காக இறைவன் அறிவுறுத்திருக்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய மிக சிறப்பான பகுதி. இனி என்ன வாழ்க்கை எனக்காக பாக்கி இருக்கின்றதோ அது எனக்காக பாக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கை. அந்த பாக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கையில் உணர்வுகள் உங்களுக்கு அழகான செய்திகளை அறிவித்துக் கொண்டிருக்கின்றன. கவலையும் பயமும் தேவையில்லை. அமைதியும் பாதுகாப்பும் பெற்ற வாழ்க்கையில் நீங்கள் நுழையுங்கள்.